வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த கோல்ட் வார் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. இப்போ கோல்டு வார்னால் பனிப்போர்னு அர்த்தம். இது நிறைய வருஷம் நடந்தாலும் முக்கியமாக 1985லேருந்து 1990 வரைக்கும் 91 வரைக்கும் உச்சக்கட்டத்தில் இருந்தது. இந்த பனிப்போர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் தான் நடந்தது. அதாவது ரெண்டாம் உலகப் போர் முடிஞ்ச உடனே 1945 ஆரம்பித்த இந்த பனிப்போர் 1991 தான் முடிவடைந்தது. இதை ஏன் பனிப்போர்னு சொல்கிறோன்னா, நேருக்கு நேரான சண்டை நடக்கலை. ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு ஐடியாலஜி இருந்தது, சோவியத் யூனியனுக்கு வேறு ஐடியாலஜி. அதாவது ரெண்டுமே எதிர் ஐடியாலஜி. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு கேபிட்டலிசம் அவங்களோட ஐடியாலஜியாக இருந்தது, சோவியத் யூனியனுக்கு கம்யூனிசம் அவங்களோட ஐடியாலஜியாகவும் இருந்தது. இப்போ பிரிட்டன் என்ன பண்ணுச்சுன்னா, ரெண்டு பக்கத்தில் யார் பக்கம் சேரணுன்னா அது யுனைடெட் ஸ்டேட்ஸோடு சேர்ந்துட்டு வெஸ்டர்ன் பிளாக்கை உருவாக்குனாங்க. இந்த காலகட்டத்தில் ரெண்டு உலக போரால் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் பெரிய பொருளாதார வீழ்ச்சி இருந்தது. நாடு முழுக்க ரேஷனிங், அதாவது மக்களுக்கு தேவையானது கொடுக்கறதுக்கே போராடுற ஒரு நிலைமை தான் இருந்தது. இது முக்கியமாக ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் நடந்த ஒரு காலகட்டம். அந்த சமயத்தில் தான் கிளெமெண்ட் அட்லி அவரோட கவர்மெண்ட்டை இங்கிலாண்டில் அமைச்சிட்டு அவர் மக்களுக்கான நலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்டேட்டும் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸும், அது ரெண்டுத்தையுமே அவர் இங்கிலாண்டில் கொண்டு வந்தார். உலகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் காலனிஸை அமைச்சிருந்த இங்கிலாண்டு இப்போ என்ன பண்ணாங்கன்னா, எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டு அவங்களோட எம்பையர் இப்போ ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பனிப்போருக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் இந்த புதிய உலகத்துக்கான மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிட்டன் தயார் பண்ணிக்கிட்டே இருந்தது. 1941 பார்த்தோன்னா பிரிட்டன் நேட்டோவில் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் 1952 சொந்தமாகவே அட்டாமிக் பாம் பிரிட்டனில் தயாரித்தாங்க. இது மக்களுக்கு நடுவில் ஒரு பயத்தை தான் உருவாக்குச்சு. ஏன்னா ரெண்டு உலக போரை பார்த்த மக்கள் அவங்களுக்கு அடுத்தது அணு ஆயுத போர் வந்ததுன்னா, ஏன்னா அணு ஆயுத போர்ன்றது உலகத்தையே அழிச்சிடக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால் அந்த போருக்கு வழிவகுக்குமோ அப்படின்ற பயம் அடிக்கடி பார்த்திங்கன்னா வான்வெளி தாக்குதல், அப்புறம் பாம் ஷெல்டர்ஸ், இதெல்லாம் அவங்க நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால் 1958 பார்த்திங்கன்னா கேம்பெயின் ஃபார் நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட், அதாவது இந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு எதிராக ஒரு கேம்பெயின் ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா யூத் கல்ச்சர் அண்டு சோஷியல் ப்ரொட்டஸ்ட்னு ஒன்று 1950 ஆரம்பித்து 1960 நடந்துகிட்டே இருந்தது. இந்த காலகட்டத்தில் பிரிட்டன் நிறைய விதத்தில் நவீனமாச்சு, அறிவியலில் நிறைய முன்னேற்றங்கள் அங்கே நடந்தது. ஆனாலும் சரி, மக்களுக்கு நடுவில் ஒரு பீதியும் ஒரு பயமும் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஏன்னா இந்த பனி போரால் நிறைய கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் சேஞ்சஸ் நடந்தது. அவங்களுக்குள்ளே அஸ் வெர்சஸ் தெம், அதாவது நமக்கு எதிராகவே எல்லாரும் இருக்காங்கன்ற ஒரு எண்ணத்தை அவங்க மக்களுக்குள்ளே ஏற்படுத்திச்சு. அது மாத்திரம் இல்லாமல் சினிமாவாகட்டும், இசையாகட்டும், புத்தகங்களாகட்டும், எல்லாத்துலேயும் என்ன மாதிரி கதைகள்னால் ஸ்பைசஸ்னால் இந்த உளவாளி மாதிரி வெளிநாட்டில் போய் அவங்களோட ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வருது. சீக்ரஸின்னா நம்ம நாட்டோடைய ரகசியங்கள்லாம் நம்ம ரகசியமாக வச்சுக்கிறது. சஸ்பிஷன்னா எல்லா நாடு மேலேயுமே அவங்க ஒரு சந்தேக பார்வையோடு தான் பார்க்க வேண்டியிருந்தது. ஜேம்ஸ் பாண்ட் சிம்பிளாகவே ஆகிட்டார் கோல்டு வார் ஏரில். மக்கள் அவங்களோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை பற்றி, அத்தாரிட்டி பற்றி கேள்வியெலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. எழுத்தாளர்கள்லாம் அவங்க எழுத்து மூலமாக அந்த பயத்தை, அந்த நம்ப வச்சு கழுத்து அடக்கக்கூடிய அந்த துரோகத்தை, அப்புறம் மாரல் கன்ஃபியூஷன், இதை பற்றிலாம் தான் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ ஜார்ஜ் ஆர்வெல் பார்த்திங்கன்னா அவருடைய புத்தகமான 1984 பார்த்திங்கன்னா டோட்டலிசமால் என்ன அபாயம் இருக்குது அப்படின்றத பற்றி எழுதியிருந்தார். கிரஹாம் கிரீன் அவருடைய மேன் இன் ஹவானா, அதுக்கப்புறம் த குவைட் அமெரிக்கன், இதிலெல்லாம் எஸ்பனேஜை பற்றியும் பாலிட்டிக்ஸை பற்றி எழுதியிருந்தார். ஜான் லீ கேர் அவருடைய த ஸ்பை ஹூ கேம் இன் ஃப்ரம் த கோல்டில் இந்த உளவாளிங்களுடைய இன்னொரு பக்கம், ரொம்பவும் இருட்டான அந்த இன்னொரு பக்கம், கொடுமையான அந்த இன்னொரு பக்கத்தை பற்றி அவர் எழுதியிருந்தார். டாரஸ் லெஸ்ஸிங் அவங்களுடைய த கோல்டன் நோட் புக்கில் ஐடியாலஜியை பற்றியும் பெண்களுடைய போராட்டங்களை பற்றியும் அவங்க எழுதியிருந்தாங்க. கிங்ஸ்லி ஆமிஸ் அவருடைய லக்கி ஜிம்மில்
இந்த போருக்கு அப்புறம் மக்களுக்கு நடுவில் இருந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏன்னா எல்லாமே இழந்த ஒரு சூழ்நிலை தான் உலகமே இருந்தது, அதை பற்றி எழுதியிருந்தார். அப்புறம் வந்து டபிள்யூஹெச் ஆர்டன், டிஎஸ் எலியட் மாதிரி கவிஞர்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாரல் க்ரைசிஸ், அப்புறம் அந்த நம்பிக்கையை இழந்த ஒரு நிலைமை, சர்ச் ஃபார் ஃபேத், இதை பற்றிலாம் எழுதியிருந்தாங்க. த ஆங்க்ரி யங் மேன் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த கிளாஸ் அதை எதிர்த்தும் கோல்ட் வார் ஹிப்போக்ரஸியை எதிர்த்தும் அவங்க வந்து எழுத ஆரம்பித்தாங்க. போஸ்ட் மாடர்னிசம் வந்து நிறைய சந்தேகங்களையும் எப்படி வந்து ஒற்றுமையே இல்லாமல் எல்லாம் துண்டு துண்டாக செதறி இருக்கிறோம் இல்லையா, இந்த ஃப்ராக்மெண்டேஷனை பற்றி எழுதினாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அது வந்து இந்த அணு ஆயுதத்தால் எந்த மாதிரி அழிவெல்லாம் வரக்கூடும் அப்படின்ற ஒரு பயத்தை மக்களுக்கு நடுவில் வந்து உருவாக்குச்சு. அதே மாதிரி கல்வியும் வெல்ஃபேரும் சேர்ந்து நாட்டில் இருந்த அந்த பிரிவினையே கொஞ்சம் கம்மியாக்குச்சு. அதே மாதிரி நம்ம வந்து நிரந்தரமாக ஸ்டேபிளாக இருக்கணும்னா சோஷியல் கன்ஃபர்மிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல் மக்களுக்கு நடுவில் வந்தது. இது வந்து குடும்பங்களையும் காமிச்சது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது சிறிய குடும்பங்கள் தான் ஒரு சிறந்த முன் உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. 1950 வரைக்கும் பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நிலைமையில் இருந்து 1960 பார்த்திங்கன்னா பெண்ணிய எழுத்தாளர்கள்லாம் நிறைய கேள்விகளை பெண்ணுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்தில் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. பெண்களோட விடுதலை, அவங்களோட அடையாளம், சுய முன்னேற்றம், இதை பற்றியெல்லாம் வந்து இலக்கியங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சது. இந்த பனிப்போர் வந்து 1991 சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு அப்புறம் நின்றுடுச்சு. இப்போ பிரிட்டன் பார்த்திங்கன்னா ஒரு புதிய உலகமான குளோபலைசேஷன், கல்ச்சுரல் சேஞ்ச் இதிலெல்லாம் வந்து அடியெடுத்து வச்சது. ஆனாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளால் பிரிட்டிஷ் பாலிட்டிக்ஸ், சொசைட்டி, லிட்ரேச்சர்லாம் வந்து ஒரு தாக்கத்திலோடையே தான் இன்னும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பனிப்போரோட தாக்கம் வந்து இன்னமும் இங்கெல்லாம் பிரதிபலிக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் ஒன்றும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.